பிரைஸ் லார்ட். இந்த ஆராதனை பகுதியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த நாட்களில் கூட அநேக சபைகள் அவங்களுடைய ஆராதனை பகுதி செய்திகளை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுகிறதுனால இந்த நாட்களில் நாங்களும் எங்களுடைய ஆராதனைகளை ஆன்லைனில் அப்லோட் பண்ண நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை இதை பார்க்குற உங்களில் சிலர் சபைக்கு செல்லுகிற கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த ஆராதனை பகுதி எந்த விதத்திலும் நீங்கள் போகிற சபையின் ஆராதனைக்கு பதிலாக கிடையாது. நீங்கள் கடந்து போகிற சபைக்கு தொடர்ந்து கடந்து போகும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை கடந்து போகாத சூழ்நிலைகளில் ஆன்லைனில் உங்களுடைய சபையின் செய்திகள் இருக்குமானால் அதை கேட்டு நீங்கள் பயனடையும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய போதகர் உங்களுக்கு கொடுக்குற செய்தி அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கிறது. ஒருவேளை அதோடு கூட சேர்ந்து இந்த எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரோஜனமாக இருக்குமானால் இதை நீங்கள் கண்டு பயனடையும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை சபைக்கு போகாதவர்கள் நீர் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறீங்க, ஒரு சபையோடு கூட இணையணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We are here to praise God. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் துதிக்க தான் வந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் துதிக்கிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் பத்தாது. எவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் துதித்தாலும் ஆண்டவருக்கு அது ஈடாகாது. நம்ம அவர் செய்த நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த மாதத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அநேக பேர் இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் கூட இந்த மாதத்தை பார்க்க முடியாத அளவுக்கு காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பெரிய தேவன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் நீங்க மறக்கக்கூடாது ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று. சில நேரத்தில் நம்மளே என்ன பண்றோம்னா, சில பேருடைய ஞாபகம் வர்றது இல்லை. முகம் ஞாபகம் இருக்கா, நான் பேர் ஞாபகம் வராது. ஆனால் பேர் மறக்கிறவங்க தான் மனிதர்கள். ஆனால் நம்ம பேரை மறக்காதவர் தான் தேவன். ஏனென்றால் நம் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார். நம் பேரை சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசி பரியந்தம் நம் வழி நடத்துவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யும்படி இந்த ஆராதனையும் துவக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மக்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நல்லவர் அப்பா, நீ நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. இம்மட்டும் அழைக்கிற எபினேசர் நீர் ஆண்டவரே. இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீர் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வியாதிகள் மறைய போகிறது. ஆண்டவரே கஷ்டங்கள் ஆண்டவரே மறைய போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே வேலையில்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒளிந்து போக போகிறது ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். நீர் செய்யும் ஆகும் ஆண்டவரே. சொன்னால் ஆகும். நீர் சொன்னால் ஆகும். கட்டளையிட்டால் இருக்கும் ஆண்டவரே. நீர் நடத்தும் ஆண்டவரே. We bless your name, O God. We bless your holy name, O God. We give you glory, we give you honor, praise to you, O Lord. We bless your name. We bless your holy name, Lord Jesus. We bless your holy name, Jesus. Hallelujah. Thank you. Thank you, Lord. பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை
கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை, வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை, வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். நன்றி பலி வீரம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி வீரம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே பத்திரமாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகர் கஷ்டப்படும் போது ஆண்டவரே எங்களை போஷித்த தேவனாக இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. யாருமே இல்லாத சூழ்நிலை நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எங்களை போஷித்த தேவன் நீர் ஆண்டவரே. வழிநடத்துகிற தேவன் நீர் அப்பா. உம்மை துதிக்காமல் இருக்க முடியுமா ஆண்டவரே? உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஆமென். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. We bless your name O God. We bless your holy name Lord Jesus Master. We bless you. We bless you. We bless you Master God. ஆண்டவரே இதுவரை உதவி செய்த கரம் நீர் ஆண்டவரே. இனிமேலும் ஆண்டவரே நீர் வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். Hallelujah. Lord, with that assurance of God we are here to bless your holy name O Lord Father. We bless your holy name O Lord Jesus Master God. We lift up your holy name O God. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We bless you. We bless you. We bless you Lord. ஆண்டவரே ஆண்டவரே சுகத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே சூழ்நிலை மத்தியிலே நீர் வந்தால் போதும் அல்லவர் ராஜா. ஆண்டவரே எதை குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவரே சொல்லிவிட்டீர் அப்பா. ஆண்டவரே முடிவு பரிந்தும் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீர்கள் ஆண்டவரே. இந்த சபையோடு கூட இருப்பீர் அப்பா. Thank you Lord. Thank you. Hallelujah. Thank you. எபினேசரே எபினேசரே இதோ வரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதோ வரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரையில். இதுவரையில் உதவி நீரே. ஆகையால் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. எல்லோஹி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோஹி என் தேவன் தேடி வந்தார். நாம் அவரை தேடி போகவில்லை. அவர் நம்மை தேடி வந்தார். ஒருபோதும் நம்மை கைவிட்டார். நம்மை தேடி வரவில்லை. முடிவு பரியந்தம் அவரோடு கூட நடந்தார். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா
ஆராதிப்பேன் சபையும் குடும்பத்தையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் புதிய மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில கூட நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடுவதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே புதிய மாதத்துல அப்பா அந்த 1ஆம் தேதியில இப்படியாக மாலை வேளையில உம்முடைய சமூகத்துல வர கர்த்தர்கள் கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. உடைய வார்த்தையை தியானிக்கும் போது அடியை மறைத்து நீர் வெளிப்படும், உம்முடைய நாமம் மையப்பட உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட இந்த நாளுக்குரிய அல்லது இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குறுத்த செய்திக்காக நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் உள்ளத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஏசாயா 49:16 வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தை தான் கண்களுக்கு பட்டது. அப்போ இதை மையமாக வைத்து இந்த நாளில் கூட இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் வந்து நம்ம எப்பவுமே உற்சாகப்படுத்தக்கூடியதாயும் நம்மை தேவனிடத்திலே கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஸோ இந்த போன மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி இந்த புது மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் தியானிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளில எப்பொழுதும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை அது பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல என்னதான் பார்க்கிறோம் அப்படின்னா, இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்ப என்ன பார்க்கிறோம்னா, God is speaking to somebody. யாரோ ஒருத்தர் வந்து ஆண்டவர் பேசுறாரு. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, சி அப்படின்னு சொல்ற வார்த்தையை பார்க்க முடியும். அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, God is telling us see அப்படின்னு சொல்றாரு. See that I have engraved in the palm of my hands, your walls are always before me அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை வந்து இங்க பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, God is speaking to somebody. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களோடு கூட இந்த ஜூம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் உள்ளத்துல வந்து அது கிரியை செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த கான்டெக்ட்ல அது இந்த ஏசாயா 49வது அதிகாரத்துல யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல சொல்லுகிறது, சியோனோ
கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த 3 வசனங்களுக்குள்ளாக என்ன தெரியும்னா, ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆராதனை நடத்தும் போது அருமையான சகோதரன் சொன்ன ஒரு காரியத்தை நன்றாக கவனித்து பாருங்க. ஆண்டவர் என்னை மறந்தார். எப்படி எல்லாரும் நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்மள மறந்துட்டார் அப்படின்னு. அப்ப இங்க வசனம் எப்படி சொல்லுது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். யார்? சீயோன், கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நாம் கடந்து போகிற பாதைகள், அதோடைய நிகழ்ச்சிகள், சில காரியங்கள்லாம் கவனிச்ச உடனே சில காரியங்கள் நமக்கு ஏற்படும் போது உடனே நமக்கு என்ன வருதுன்னா, as the Lord forsaken me, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா அப்படின்ற ஒரு காரியம் வந்து நம்முடைய சிந்தனையில இயற்கையாக வரக்கூடியதா இருக்கு. everything is going fine, எல்லாமே சுகமாக போய் கொண்டிருக்கிறது, எந்த ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு காரியம் இல்லைன்னா we will not say that ஆண்டவரை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதே நம்முடைய மைண்ட் நம்மளோட கூட சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, the Lord has forsaken you, the Lord has forgotten you, ஆண்டவர் வந்து மறந்துட்டாரு. இந்த கைவிடுகிற தன்மையும் மறக்கிற தன்மை யார்கிட்ட இருக்குன்னா மனிதன்ட்ட தான். Man only has got that habit, ஆண்டவர்ட்ட அந்த ஹேபிட் இல்லை. இது ஏன் நமக்கு அந்த சிந்தனை நமக்குள்ள வருது அப்படின்னா, பிகாஸ் we are human beings, நமக்கு அந்த டெண்டன்சி இருக்கிறத வந்து forsake பண்றதோ இன்னொருத்தர் வந்து மறந்து விடுகிற காரியங்கள் வந்து நமக்கு இருக்குது. அன்னைக்கு வெளில பாருங்க, ரிமெம்பர் சம்படி, அந்த சகோதரன் ஃபேஸ் ரிமெம்பர் பண்ணலாம், ஆனா நேம்ஸை மறந்துடும் இல்லையா? திடீர்னு பார்த்தா அது ஞாபகம் வராது. ஏன்னா you forget certain things, மறக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனா இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு வந்து வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிற காரியம் என்னன்னா, God is not a human being, he is God. Amen. Hallelujah. He doesn't forget us. அது பாருங்க, அந்த முதல்ல தெரிஞ்சீங்க என்னன்னா, whenever you look into the word of God, என்னன்னா God has given his word. It is not man giving the word, it is God giving the word. அப்ப அவருடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, we are just talking with God, but God is not like that. இங்க சொல்ற வார்த்தை பாருங்க, சீயோனோ கர்த்தரை கைவிட்டார், ஆண்டவர் மறந்தார் என்று சொல்லுகிறாள் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. Now how is God comparing? பாருங்க, he is just comparing to a human being. ஹியூமன் பீயிங்ல சிறந்த ஒரு அன்பு எது அப்படின்னா, ஒரு தாயினுடைய அன்பு. எல்லா அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்புனா அம்மா தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அம்மா வந்து பிள்ளையை மறக்கவே முடியாது. she is so much careful about a child. ஆனா இங்க வசனம் எப்படி சொன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அவன் மனிதன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறார். Sometimes you might have that bitter experience. என்ன சொல்றோம், அவங்க என்ன மறந்துட்டாங்க, நான் செஞ்ச காரியத்தெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க. இந்த வார்த்தையின் வழியாக தான் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். சில வேளை சொல்றோம், we just have that frustration or feeling, ஏன்னா we do good things to other people பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு கஷ்டம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, we start remembering what we have done. நாம என்ன பண்ணோம்ன்றது என்ன பண்றோம், நாம நினைக்கிறோம். நாம நினைச்சிட்டு என்ன பண்றோம், நாம செஞ்சதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு we start blaming other people that they have forgotten. But இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, we also have got the tendency, we also would have forgotten some good things which other people have done to us. நமக்கு மற்றவங்க செஞ்ச நன்மையான காரியத்தை நாம கூட மறந்துருப்போம். It is easy for us to tell others have forgotten, but சில வேளை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, we also have forgotten certain things. இல்லையா? We also forget. இங்க வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்போ ஒரு பிள்ளை வந்து அழுகிற நேரத்துல, ஒரு பிள்ளை வந்து தேவையான ஒரு நேரத்துல அம்மா உடனே என்ன பதட்டப்பட்டு பிள்ளைக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு she start to help. படிக்க வசனம் சொல்லுது, தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அப்படின்னா at the most needed time I will be there to remember about you. Amen. Hallelujah. When everybody forgets, எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில, when nobody is thinking about you, there is somebody who is concerned about you. உங்களை பற்றி ஒரு அக்கறை உள்ள ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென்.
ஹல்லேலூயா. சரி, இந்த மாசத்துல வந்திருக்கிறீங்க. we don't know what is 2021. நம்ம முன்னாடி இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னு நமக்கு தெரியாது இல்லையா? so many news are coming from this world. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக காரியத்தெல்லாம் கேள்விப்படும்போது nobody is telling good days are before us இல்லையா? கரெக்டா? நல்ல நாள் இருக்குன்னு யாரும் சொல்றாங்களா? இது வருது, அது வருது, இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும்னு they are always predicting something evil is going to happen. எல்லாம் கெட்டதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்களே தவிர நல்லது நடக்கும், எல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு ஈவில் டேஸ், ஒரு நெருக்கமான நாட்களை தான் நம்ம எதிர்பார்க்கும்படியாக ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நமக்குள்ள பயம் வருகிறது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாட் இஸ் தி ஸ்ட்ராங் திங் தட் ரியலி மேக் அஸ் ஸ்டாண்ட்? நம்ம வந்து நிற்க பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னா, the Lord will never forget me. ஆமென். தேவன் என்னை மறக்க மாட்டார், தேவன் என்னை அவருடைய நினைவிலே வைத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. Do not say God has forgotten me. Do not say God has forsaken me. Whatever you might be going through. பாருங்க, நம்முடைய எல்டர் பீப்புள், கிராண்ட்ஃபாதர்ஸோ, நம்முடைய பேரண்ட்ஸோ, நம்ம முன்னாடி இருந்தவங்க ஜனங்கள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, they have not seen these days. யாரெல்லாம் மரிச்சு போயிட்டாங்களோ, தோட்டு போயிட்டாங்களோ, அவங்கள இந்த நாட்களை பார்க்கல. But still God has kept us alive. இல்லைங்களா? இந்த வரையும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஏதோ பர்பஸ் வச்சிருக்காரு. The most difficult times of the year, most difficult times of the world பாத்தீங்கன்னா we are surviving because of the grace of God. இல்ல, போன வருஷம் கொரோனா வந்துச்சு, எல்லாரும் பாத்தீங்கன்னா லாக்டவுன், எங்கேயோ பல பேரெல்லாம் சாவறதை பத்தி கேட்கிறோம். அங்கே சாவு இருக்கு, அங்கே ஜனங்க செத்து போறாங்க, அப்படி வருது அப்படின்னு வரும்போது we get fear இல்லையா? நமக்கு நாளைக்கு கொரோனா வந்துருமா, நாளைக்கு நம்ம செத்துருவோமா, நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியலையே அப்படின்ற பயங்கள் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தா 2020 முழுசும் ஆண்டவருடைய கிருபை நம்ம தாங்கி நம்ம இதுவரைக்கும் சுகமா கொண்டு வந்திருக்கு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we are alive only because of the grace of God. நம்ம ஏதோ ரொம்ப பரிசுத்தவான்களும் ரொம்ப நல்லவங்க அதனால தான் ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு இல்லை. we all got all our own weakness எல்லாம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஆனா it is the grace of God. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி இந்த வரைக்கும் ஜனவரி உள்ள வந்தா அப்படி டக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா? பிப்ரவரிக்குள்ள காலண்டர் எடுத்துட்டோம். இப்ப என்ன, let's have that one thing, God is remembering me. Amen. Hallelujah. Whatever I might go through, நான் எந்த வழியில எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும் என்னை நினைவு கூறுகிற ஒருத்தர் இருக்கிறார். எங்க அம்மாவே எங்களை மறந்துட்டாலும் கர்த்தர் என்ன மறக்க மாட்டாரு. தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். தகப்பனும் தாயை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பெத்தவங்களே உங்களை வேணாம்னு சொன்னாலும் கர்த்தர் ஒருபோதும் உங்களை வேணாம்னு சொல்லவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. So let us have this assurance. நம்ம நெருங்கினவங்களே தூக்கி எறிந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் என்ன சொல்றாரு, மறப்பாலோ அவர்கள் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் மறக்க மாட்டேன் அப்படின்றாரு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, God is not a human being, he cannot forget. He loves you more than your mother. மூணாவது காரியம் when we ask how can God just remember me always, எப்பவுமே ஆண்டவர் நினைவு கூர்றாருக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம பேரெல்லாம் எழுது. He knows us. நம்மை கவனிக்கிற தேவன். சில ரிமைண்டர்ஸ் சம்டைம் எங்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறோம், என்ன எழுதி வைக்கணும் நீங்கள் பேப்பரில், சில பேப்பர்கள்லாம் கையில் எழுதிட்டு போவோம் இல்லையா, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம் ரிமைண்டர்ஸ். இப்போ உள்ளங்கைகளிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் சம்திங் which can be seen very easily இல்லையா? கையில் எழுதும்போது we can just see இல்லையா? ஒரு பேப்பரில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வச்சா கூட என்ன பண்ண, இப்படி தூக்கி பார்த்தாலும் தெரியும், அது கையும் அங்கே வந்து நிற்கிது. இப்போ கையில் ஒரு காரியத்தை நீங்கள் எழுதுறீங்களா, you can just see and know what things பண்ண முடியும். சில ரிமைண்டர்ஸ் அந்த வாட்ட சொல்ற, இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன் இருக்கிறது. Your walls are always before me. வால்ஸ் பல காரியத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரியம்னா, ஒரு தெருவில் போய் ஒரு வீடை தேடிட்டு இருக்கிறீங்க, அந்த வீடு யாரோடையது நமக்கு தெரியல, தெரியும் போது யாரும் வழி கேட்டால் பாருங்க அந்த சவர் தெரியுது பாருங்க, அந்த வால் தெரியுது பாருங்க, அந்த வீடு தான் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா?
ஸோ ஒரு வால் அப்படி பார்க்கும்போது யூ கேன் நோ இட் தேர் இஸ் ஹவுஸ் பிஹைண்ட் இட். இல்லை, ஒரு காம்பவுண்ட் வாலை பார்த்தாவே தெரியாது பின்னாடி ஒரு வீடு இருக்கு. ஒரு வீடுனாவே ஒரு வால் இருக்க தான் செய்யும். இல்லை, அப்போ இட் இஸ் a place where we are dwelling. இப்போ ஆண்டு சொல்றார், உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, God's eyes are always upon us. நம்முடைய கைகள் மாத்திரம் இல்ல, நம்ம இருக்கிற இடத்துலனா இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் அவர் ஓன் லைஃப். நம்முடைய வாழ்க்கைய தேவன் வந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். Who can watch over our lives 24 hours? இல்லையா, 24 மணி நேரம் என் வாழ்க்கையை யார் பார்க்க முடியும்னா தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். மற்ற எல்லாரும் ஒரு லிமிட்டட் டைம் தான் பார்க்க முடியும். இல்லை, இந்த ரூம்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்க்க முடியும். நீங்க எது போயிட்டீங்கன்னா ஐ cannot see you. இது அது மாதிரி அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்னாக இருக்கிறது. ஆல்வேஸ் வாட்சிங் ஓவர் யூ. நான் உன்னே பார்த்துட்டு இருக்கிறதுனால உன்னை வந்து என்னால மறக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் சில பேர் பர்சனலாக வச்சிருக்கிறீங்க இல்லையா, நான் ஃபோட்டோ வச்சிருப்பீங்க இல்லையா, எல்லாரோடைய ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா நீங்கள்? யார் உங்களுக்கு பிளவடோ, யார் உங்களுக்கு பிரியமானவங்களா இருக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். இல்லையா, திறந்தா டக்குன்னு அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லையா, ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சில்ட்ரனோ நேசிக்கிற ஒருத்தரோட ஃபோட்டோ தான் அங்கே உள்ள இருக்குமே தவிர எல்லாரோடைய ஃபோட்டோ அங்கே இருக்காது. இல்லையா, அப்போ ஆண்டவர் வந்து கண்கள் இருக்கு அப்படின்னா யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் மேல அவருடைய கண் இருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. So you are always before me. Why do you say that I have forgotten you? Why do you say that I have forsaken you? ஏன் அவனை கைவிட்டுட்டேன், ஏன் அவனை மறந்துட்டேன், ஏன் நீ சொல்ற? Don't tell like that. Whatever situation you might be going through, என்ன பாதையின் வழியா போனாலும் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. He knows. அவருக்கு தெரியாம ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வருகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஈவன் ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடி எல்லாம் வந்து எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி சித்தம் இல்லாம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he knows everything. இப்போ தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள் எல்லாவற்றையும் கூட தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், எண்ணி வைத்திருக்கிறார். அழகாக அதன் வழியில தான் அவனை நடத்தி செல்வார். இல்லைங்களா? அப்போ மறக்காத தேவன் அப்படின்னு சொல்லி வரும்போது எதையெல்லாம் அவர் மறக்க மாட்டார் என்பதை சுருக்கத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம், Hebrews 6:10 வாசித்தீங்கன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். ஹல்லேலூயா. God will not forget you. What he will not forget na the labor of your love. உடைய அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். Praise the Lord. நம்ம எப்பவே கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, நான் உங்களுக்கு செஞ்ச எவ்வளோ நல்லது செஞ்சேன் அத்தனையும் அவங்க மறந்துட்டாங்க. இல்லை, என்னைக்கா சொல்றோமா கெட்டது அவ்வளோ செஞ்சேன் அத்தனையும் மறந்துட்டாங்கன்னு? நம்ம கெட்டது செஞ்சதை ஒத்துக்க மாட்டோம். இல்லை, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நல்லதை செஞ்சுட்டீங்க, ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம மைண்டுக்கு வருதுன்னா, நான் செஞ்ச நல்லது எவ்வளோ நல்லது செஞ்சேன், நான் அவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ செஞ்சேன், நம்ம பட்டியல் போட்டுகிட்டே போவோம். எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டாங்க. ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீங்க எதெல்லாம் செய்திருக்கிறீங்களோ அதையெல்லாம் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக செய்றீங்க, ஆண்டவர் எங்க பாக்குறாரா அப்படின்னு சொல்லி ஒரு யோசித்தீங்கன்னா, he is watching over you. Everything God is keeping in account. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஒரு காணிக்கை கொடுக்குறீங்க, உங்க டேலண்ட்ஸை யூஸ் பண்றீங்க, ஏதோ என்ன நன்மை செய்றீங்களோ எல்லா காரியத்தையும் தேவன் கவனிக்கிறார்.
ஆண்டவர் மறந்தாருன்னா நீங்க எதை மறந்துட்டாரு நினைக்கிறீங்க? நான் ஆண்டவர் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாரு. He will never forget you. நீங்க ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியத்தை கூட தேவன் மறக்க மாட்டார். Praise the Lord. Hallelujah. ஆனா நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, கலந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. So God will not forget. உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. He remembers your good works. நீங்க செய்யற நன்மையான காரியத்தெல்லாம் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். So don't be discouraged about doing good. நாட்கள் பல்லாதா இருக்கலாம், எப்படியோ நாட்கள் மாறி போனாலும் our faith in God should not be shaken. Praise the Lord. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களிலும் என்னை நடத்துவார். 2020ல நடத்தின ஆண்டவர் 2021ல கூட நிச்சயமாக தேவன் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். Whatever I do, God is keeping it to account. You truly do what me. நிச்சயமா எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல்ல 22வது அதிகாரம் 12வது வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி இருக்கிற வசனங்கள் வாசித்தீங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். So keep doing what you are doing. சொன்னார், அநியாயம் செய்யறவனா அநியாயம் செய்ய போடும், அசுத்தமா இருக்க அசுத்தமா இருக்கட்டும், நீதி நீங்க செய்யறீங்க நீதி செய்யுங்க, பரிசுத்தமா இருக்கல பரிசுத்தமா இருங்க. நீங்க டிஃபரெண்டா நடக்கிறீங்க. உலகத்துல எல்லாரும் போற பாதையில் நீங்க போல, நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுன்றதுக்காக நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பிரியப்படுத்தணும், ஆண்டவர் பிரியமாக வாழணும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்ற எதிர்பார்ப்புல போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போகும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. So everybody is going to receive a reward according to what they have done. நீங்க என்ன பண்ணீங்களோ அதற்கான ரிவார்ட் நிச்சயமாக இருக்கு. நிச்சயமா தேவன் அதை கொடுக்க தான் போறார். So we must always have an expectation. ஒரு நாள் ஆண்டவரை சந்திப்பேன், ஒரு நாள் சந்திக்கும் போது எனக்குரிய பலன் நிச்சயமா கிடைக்கும். இந்த உலகத்துல வேணா ஒருவேளை நான் நெருக்கமா வாழ்றேன், போராட்டத்தின் மத்தியில வாழ்றேன், கஷ்டத்தின் மத்தியில வாழ்றேன், எதிர நீச்சல் போட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் பிரியமாக தான் நான் வாழ்றேன். அப்புறம் ஆனா இறுதியில பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. இறுதியில ஆண்டவர் தேவன் என்னை கனப்படுத்துவார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கு அதை தந்தருளுவார். பால் சொல்றார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாட்கள்ல அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவருடைய சூழ்நிலையில அவருடைய விசுவாச வாழ்க்கையில ஓடி முடிச்சார் வெற்றிகரம். நீங்களும் நானும் வாழ்ற இந்த நாட்களில நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிட்டே தான். ஆமென். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். கடைசி வரைக்கும் விசுவாசத்துல உறுதியாக இருக்கு. Don't be wavering. Days may change, situation may change, problems may come, problems will go, எதுவும் வரலாம். ஆனா இந்த விசுவாசம் என்கிற ஒரு காரியம் பாருங்க, தேவன் மேல என்னென்னைக்கும் அசைக்கப்படாம உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப சொல்றாரு பாருங்க, இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. He is so much assured. என்னன்னா, there is a crown of righteousness waiting for me. எனக்கு ஒரு crown இருக்கு, ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்த நாளில் எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் only for me, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை
தந்தருவார். சோ நீங்க இந்த உலகத்துல வாழும்போது கர்த்தர் உங்களை மறந்துட்டாரு, உங்களை கைவிட்டார் மட்டும் சொல்லாதீங்க. God cannot forget you. He cannot forget all the good things that you do in your life. நன்மையான காரியங்களை செய்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருங்க. Whatever good things you can do, keep doing. Amen. Hallelujah. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். Amen. Hallelujah. Do good and you will receive good. Amen. Hallelujah. Do bad, you will receive bad. இல்லையா? கெட்டதை நீங்க ஒருத்தர் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு ஆள் உங்களுக்கு வந்து கெட்டதை கண்டிப்பா செய்வார். ஆனா நீங்க ஒருத்தர் நல்லது செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மையை தேவன் கண்டிப்பா செய்வார். I have tasted this many times in my life. என்னுடைய வாழ்க்கையில அநேக வேளைகளில் நான் அதை கண்டிருக்கேன். What we grow only we receive. நம்ம என்ன நன்மை செய்யறோம் அதான் வருது. இல்லை சில தீமை செஞ்சீங்கன்னா அதுக்குரிய காரியத்தை கூட நம்ம அனுபவிக்க வேண்டியது. So always be என்னன்னா God will not forget my good deeds. நான் வந்து அவருக்காக காரியத்துக்காக எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றையும் வந்து அவர் மறக்க மாட்டார். ஒரு கிறிஸ்டியன் லைஃப் இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும்னா ஈஸியாக வாழ முடியாது. there are lot of challenges, there are lot of things that you have to sacrifice. எத்தனையோ காரியத்தில் மத்தியிலே கடந்து போகணும். But when you live for Christ, there is going to be a reward. ரெண்டாவது காரியம் பாருங்க, what he will not forget அப்படின்னா Psalm 9 verse 12 வாசிங்க. சங்கீதம் 9:12 வாசிக்கும் போது இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். அதாவது God will not forget the cry of the humble. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். ஒரு ஹம்பிள் மேன் கூப்பிடுற ஒரு காரியத்தை வந்து தேவன் மறக்கிற ஆண்டவர் அல்ல. See, a prayer that you make today, it will not be forgotten by God. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஆனுக்கு முன்னாடி இருக்கிறீங்க. சிலருக்கு எழுதும்போது லெட்டர் எழுதும்போதுலாம் ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ அப்படின்னு போடுவோம் இல்லையா? இப்போ தாழ்மையோடு கூட நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு லீவ் கொடுங்க, இல்லை எங்களுக்கு ஒரு இது ஹெல்ப் பண்ணுங்க, பட் ஒரு மேக் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல போகும்போது என்ன பண்ணுங்க, யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஹம்பிள் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை கேட்குறீங்க, எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது we make a cry to God. ஏதோ ஒரு தேவையான நேரத்தில், ஒரு இடுக்கமான நேரத்தில், ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறீங்க. கூப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் எங்கே போச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, God will not forget. Amen. The prayers that you have made will not be forgotten by God. ஆண்டவர் வந்து அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்டவராக காணப்படுகிறார். அவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சோ அவர் சொல்றார் பாருங்க, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் ஒருபோதும் மறவார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவனை கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். So if somebody knows about Jesus, இயேசுவை பற்றி அறிந்தவங்க இருக்கிறாங்க, தேவனை பற்றி அறிந்தவங்க இருக்கிறாங்கன்னா, the immediate reaction they will start trusting God and hope in God. ஆண்டவர் மேல அவங்களுக்கு அசையாத ஒரு நம்பிக்கை இருக்கு. சிறுமைப்பட்டவனுக்கு ஒரு தினா கர்த்தர் அடைக்கலமானவர். The Lord is a refuge. நீங்க வந்து ஒரு நெருக்கப்படுற ஒரு காலத்துல ஒரு தஞ்சமானவர். So he is the one where you can run. ஒரு இடுக்கமான நேரம், கஷ்டமான நேரம், whatever it is, go to the presence of God. நீங்க மனிதனை தேடி ஓடும்போது நீங்க ஏமாற்றம் அடைவீங்க. கர்த்தரை தேடி ஓடுங்க, ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா 3 ராஜாக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா இட் நாட் கோ ஸ்ட்ரைட் அவே டு தி வார் ஃபீல்ட். என்ன பண்றான், அவனுடைய ஆலயத்துக்கு போய் அவனை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் அந்த யுத்தத்தை செய்கிறார். When you go to God, you will receive God's help. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் வந்து மறக்க மாட்டார். கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். யாத்திராகமம் 2, எக்ஸோடஸ் 2:24. வசனம் 23 வாசிக்கிறேன். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார்.
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். God does not forget அப்படின்னா he remembers not. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கிறார். He has made a covenant with you. He has given a promise to you. நான் உன்னை கொண்டு இதை செய்வேன், உன் வாழ்க்கையில இதை செய்வேன், ஏதோ ஒரு காரியத்தை வந்து அவன் வாக்கு பண்ணிட்டார். Now years go by. காலங்கள் கடந்து போனாலும் God never forgets the promises that he has given to his children. ஆனா நல்லா தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்து எகிப்துல ஒரு சில 400 வருஷங்களா வந்து அடிமைத்தனத்துல இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அந்த 400 வருஷம் அடிமைத்தனம் முடிகிற அந்த ஒரு காலகட்டம் வரும்போது பாருங்க, they were all brought out. இப்ப காலங்கள் மாறி யோசிக்கக்கூடிய காலத்துல கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, பல சஃபரிங்குள்ள போனாங்க. அவர் பாத்தீங்கன்னா அவங்க பெருமூச்சு விடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்கன்னா, சில காலம் சென்ற பின்பு எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இந்த பார்த்தடி கோத்ரோ வந்து நம்ம இன்னர் குரோனிங்ஸ், இன்னர் கிரை, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அழுகுறோம், எல்லாம் பண்றோம். எங்க போகுது அப்படின்னா, இட் கோஸ் டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சந்நிதிக்கு அது போகிறது. You must know that. நீங்க இந்த பூமியில தான் இருக்கிறீங்க, பட் your prayer or your groaning or your cry or whatever you might be doing, it is going to go to heaven. Amen. Hallelujah. It goes there. அங்க போகிறது. நீங்க படுற வேதனை எல்லாம் பாத்தீங்கன்னா God knows it. அங்க என்ன அந்த வேதனையை பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்கள் தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். God saw their suffering. அப்புறம் அவங்களை வெளியே கொண்டு வரணும். You remembered the promise or remembered the covenant. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறாருன்னா அந்த ப்ராமிஸ் படி செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He can fulfill the promise that he has given in your life. வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவர். காலங்கள் தான் மாறி இருக்கிறது, தேவன் மாறவில்லை, தேவனுடைய திட்டம் மாறவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். He will fulfill his word. He will not forget. பாருங்க, ஒரு காரியம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you until I have done what I have spoken to you. நான் என்ன சொன்னனோ அதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். Praise the Lord. He will not forget. மறந்துட்டாலும் கைவிட கணக்கு இல்லையா? அவ கைவிட மாட்டேன்னு அர்த்தம். I will always remember the promise that I have made with you. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடு இருந்து I will be with you. That is assurance. God never forgets his word. அவனை மறக்க மாட்டாருன்னு ஒரே ஒரு அத்தாட்சி என்னன்னா, he is always with us. Praise the Lord. Hallelujah. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம், God has not forgotten. The pain or the suffering or the path that I am going through, crying, எல்லாமே இருக்கலாம், பட் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா? ஏதோ ஒரு நோக்கத்துல ஒரு பாதையில உங்களை நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு தெரியும் பாரு, அவர் சொல்ற பாருங்க, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. I will do what I want to do in your life. உன்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அந்த காரியத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையில செய்வேன். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். I will not forget. ஏன்னா உன்னை தெரிந்து கொண்டதே ஒரு நோக்கத்துக்காக தான், உன்னை அழைத்ததே ஒரு நோக்கத்துக்காக தான். அந்த நோக்கத்தை தான் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றும்படியாக விரும்புகிறேன். That is why I am with you. I am with you just to lead you according to my will and according to my purpose. சொல்ற பாருங்க, நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you. I will not forsake you until I have done what I have spoken to you. So God will not forget you. இந்த ஒரு தாட்டை மட்டும் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுங்க. He is not a human being. He is more than your mother, and he always has you before your eyes.
You will not forget your good works. You will not forget your cry. You will not forget His promises. He will always lead you. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தொடர்ந்து வாரம் முழுவதும் எங்களை நடத்துவீர், வருஷம் முழுவதும் எங்களை நடத்துவீர் அம்மா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் மையப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சகல துதிக்க நம்மை எல்லாவற்றையும் நீரெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரும் கூட இனிமேலும் சதாக்கள் இருப்பதாக.